அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, பிறந்து விட்டது கார்த்திகை மாதம். எந்த வருஷமும் இல்லாத ஒரு நிகழ்வு இந்த வருடத்தில் நடந்திருக்குது. அது என்னன்னா, சூரியனுக்கு சனி பகவானுடைய 10ஆம் பார்வை கிடைத்திருக்கிறது இந்த கார்த்திகை மாதம் முழுவதும். அதனால் இந்த 2024ஆம் வருடம் முடிவதற்குள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்களை, திருப்பங்களை, மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன இந்த சனி சூரியனுடைய சேர்க்கை. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்மளுடைய சேனலில் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியினுடைய பலங்கள் பதிவிட்டாச்சு. பார்க்கலவங்க சேனலில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய மீனத்திற்கு 12ல் இருந்தார். 12ல் இருந்த சனிக்கு நேரடி 7ஆம் பார்வையும் உண்டு, 3ஆம் பார்வையும் உண்டு, 10ஆம் பார்வையும் உண்டு. இந்த 7ஆம் பார்வையாக ஆவணி மாதத்தில் சிம்ம ராசியில் இருந்த சூரியனை பார்த்தார். அப்பையும் சூரியனுக்கு சனி பார்வை இருந்துச்சு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த மாதம் சனி பகவான் வக்ரமாக இருந்தார். அதாவது ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் 15 வரை சனி வக்ரத்தில் இருந்தார். சனி பார்வை பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தலை சூரியனுக்கு. இந்த முறை அப்படி அல்ல. கார்த்திகை மாதத்தில் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய சூரியனை கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சி தன்னுடைய சுய பார்வை, சுய பலனில் 10ஆம் பார்வையை பார்த்துறாரு. ஸோ இப்போது சனிக்கு, அதாவது சூரியனுக்கு சனியினுடைய முழு பார்வை கண்டிப்பான முறையில் கிடைக்குது. இப்போது இதனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும், என்ன கிடைக்கும்? இதில் சூரியன் கொடுக்காத பலனை சனிவான் எடுத்து கொடுக்க போகிறார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அதில் முதல் விஷயம் நான் சொல்லக்கூடியது, இந்த ஒரு வேலைன்னு ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருப்பீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கு ஏதாவது நிலையான வேலை தொழில் வேணும், அதில் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் மேல் படக்கூடிய சனி பார்வை சூரியனால் கிடைக்கக்கூடிய நற்பலனை எடுத்து கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அரசாங்க வேலை, உங்களுக்கு மேலே பதவியில் இருப்பாங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன், இன்டர்வியூவில் கரெக்டான ஒரு வேலை வாய்ப்பு, சொந்த தொழிலில் ஒரு லாபம், தொழில் ரீதியான ஒரு போட்டி எதிரி, அது உங்களுக்கு சுமூத்தாக அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதில் முதல்ல மாற்றுக்கிறது இல்லை. ரெண்டாவது, தந்தையிடமிருந்து, தந்தை வழி உறவுகளிடமிருந்து ஏதாவது எதிர்பார்த்தால் அந்த காரியம் உங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமில்லாமல் போய் கொண்டிருந்தால், உங்களுக்கு அது பிரச்சனையாக இருந்தால், இப்போது இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு திருப்பு முனை இருக்கும். அதன் மூலமாக அந்த கேஸு, அந்த வழக்குகள், அந்த அரசாங்க தண்டனை, அரசாங்க பிரச்சனைலேருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இந்த மாதத்தை விட்டுறாதீங்க, பயன்படுத்திக்கங்க. இதுக்கு அடுத்தபடியாக நான் சொல்லக்கூடியது மிக முக்கியமாக 10ஆம் பார்வையாக சனி பார்க்குறாரு. மீன ராசிக்கு 9ஆம் வீடு விருச்சகம், ஆனால் சனி 12லேருந்து 10ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போது கடமை முடியும், கர்மா முடியுது. ஜாதக ரீதியாக ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், களத்திர தோஷம், பித்ரு தோஷம், இந்த மாதிரி தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகக்கூடிய தருணம். ஏன்னா சூரியன் என்பது ஆத்மகார கிரகம். அப்போ அந்த கிரகத்தை சனி விதிக்காரகன் பார்த்துறதுனால தோஷங்கள் கழியும் இந்த மாதம். அப்போது நீங்கள் மற்ற நாட்களில் பண்ணாத பரிகாரத்தை இந்த நாட்களில் பண்ணுகின்ற போது அந்த பரிகாரத்துக்கு உடனே பலன் கிடைக்கும். உடனே திருமணமாக இருக்கட்டும், ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், ஒரு ராகிய தோஷம், பித்ரு தோஷமாக இருக்கட்டும், அதெல்லாம் சரியாகும். ஸோ அந்த மாதிரி தடை பிரச்சனை உள்ளவர்கள் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு உரிய பலன் அதிகம். ஸோ இதை மட்டும் நீங்கள் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கங்க, நன்மை ஏறமாக உண்டு. இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரம், அதாவது மீன ராசி. ஸோ உங்களுடைய மீன ராசியில் ஜென்மத்தில் ராகு இருக்கிறாரு. அதை நீங்கள் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ராகு இருப்பதால் காளி, துர்கை அம்மனுடைய வழிபாடுகளை தவறாமல் அப்பப்போ பண்ணிக்கோங்க, ராகு இது பேச்சு நடக்கும் வரை. ஸோ இப்போது அடுத்த வருடம் 2025 உங்கள் ராசியில் சனிவான் இடம்பெயர்ந்து வந்துடுவார். அப்போது அதற்கு முன்னதாக உங்களுக்கு ஒரு வேலை, தொழில், இடமாற்றம் போன்ற விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். தயாராக நீங்கள் இருந்துக்குங்க. மேலும் நேர் வழியில் எப்பொழுதும் நீங்கள் செல்வது நல்லது. ஏன்னா 7 சனி நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. மற்றவர்களிடம் வார்த்தைகளை, வாக்கு விஷயத்தை கொடுப்பதற்கு முன்பு, வார்த்தைகளை பேசும் முன்பு கவனத்துடன் இருங்க. மற்றபடி நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். சரிங்களா?
ஸோ இந்த மாதிரி பிடிச்சது லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.